ஊரோட பேரு சுசீந்திரம். இந்திர பகவானுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம். இந்திர பகவானுக்கு சுத்தம் கிடைத்தனால பவித்ரம், சூழ்நிலை பவித்ரம், சுசீந்திரன் பேர். சாமியோட பேரு தானுமாலயன். தானு மால் அயன். தானுன்னா சிவன், மால்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மா. மும்மூர்த்தியும் சேர்ந்து ஒரே லிங்கத்தில் இருப்பாங்க. எல்லா கோயிலுமே தனித்தனியாக இருக்கும். இந்த கோயிலில் ஒரே லிங்கத்தில் மும்மூர்த்திகள். இந்த ஃபோட்டோ எல்லாரும் பாருங்க. இதுதான் மூலவரோட ஃபோட்டோ. முகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த முகம் வந்து பிரம்மா. அதுக்கு மேலே 14 சந்திரப்பிறை சிவன். அதுக்கு மேலே சர்ப்பமாக இருக்கக்கூடியது விஷ்ணு. பிரம்மா, சிவன், விஷ்ணு மும்மூர்த்தியும் சேர்ந்து ஒரே லிங்கத்தில். இவரோட பேர் தான் தானுமாலை. இப்படியும் இருப்பார். 3 முகம் ஒரே பாடி இப்படி இருப்பார். ரெண்டுமே அவர் தான். இவரோட பேர் தான் தானுமாலை. இந்த கோயிலில் பெரிய அவர் வந்து பெரிய ஆள் வந்து ஆஞ்சநேயர். 18 அடி உயரம், ஒரே கல் இருக்கார். இந்த மண்டபம் உச்சவரம் இருப்பார். இவ்வளோ வனத்தில் இருப்பார். இவரோட விசேஷம், எல்லா கோயில்லையுமே ஆஞ்சனோட வால் வந்து பின்னாடி கீழே இருக்கும், சைடில் இருக்கும். இவரோட வால் தலைக்கு மேலே சுட்டி வச்சிருப்பார். அதான் இந்த கோயிலோட ஆஞ்சனோட விசேஷமே. அதான் எதனால மேலே வச்சிருக்காருன்னா, லங்கையில் சண்டை போடுவார்ல, ராவணன் வந்து அந்த வாலில் தீ வச்சு விட்டுருவார். வால் வந்து சூடு, உஷ்ணம் தாங்காம தலைக்கு மேலே வாழை வச்சு இங்கே வந்து நிற்கிறார். கையெடுத்து கும்பிட்டு தலை சாஞ்சி ராமர் சீதையை கும்பிட்டுருப்பார் அவங்க அம்மா அப்பாவை. வரக்கூடியவங்க அந்த சூடை தணிக்கிறதுக்கு தான் மாலை சாத்துவாங்க. பித்தளை மாலை கொடுப்பாங்க, துளசி மாலை போடுவாங்க, பூ மாலை போடுவாங்க. போடும்போது என்ன காரியங்கள் நம்ம குடும்பத்துக்கு வேணும், குழந்தைகளோட படிப்பு, செய்கிற தொழில், தேக ஆரோக்கியம், கல்யாணம், குழந்தை பாக்கியம், வெளியே சொல்ல முடியாத மனக்கவலைகள் எதுவாக இருந்தாலும் 100% வெற்றி கொடுக்கறது அவர் தான். அவருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். வெத்தலை மாலை எது கொடுக்குறாங்கன்னா காரிய சித்தி. எந்த காரியம் நீங்கள் வேண்டாலும் வெற்றி கிடைப்பதற்கு. துளசி மாலை ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. பூ மாலை குழந்தையோட படிப்பு, தொழில், கல்யாணம், குழந்தை பாக்கியம். 3 காரியத்துக்கு 3 மாலை உண்டு. நீங்கள் வந்திருக்க நாள் ரொம்ப அருமையான நாள். சூரிய பகவானுடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை, நிறைஞ்ச ஏகாதசி. இனி யாருக்கு என்ன மாலை வேணுமோ வாங்கி கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணி கொடுவோம். 100% பிரார்த்தனை நிறைய வரும். யாருக்கு எது வேணுமோ வாங்கி. வெத்தலை காரிய சித்தி, துளசி ஆரோக்கியம், பூ மாலை குழந்தைகள். 3ன்னா 3 வரும்.